அதிர்ச்சியூட்டும் செய்தி. அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய ஒரு பெண் அவரது மோர்பிங் புகைப்படம் ஆன்லைனில் வைரலாகிய பின்னர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். போலீசார் இது ஒரு பிளாக்மெயிலிங் சம்பவமாகவும் அந்த பெண்ணின் போனும் பறிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளனர். இது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. என்னடா இப்ப பார்த்தாலும் சூசைடு நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. எல்லாம் பார்த்தா அவங்க சூசைட் மாதிரியா தெரியுது. 16 வயசுக்குள்ள இப்பெல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஏதாச்சும் கிப்டி ஸ்டைலு அனிமி ஸ்டைலுன்னு சொல்லி பேட் ஆப்புக்கு பதிலாக ஃப்ரீயாக ஏதாச்சும் ஆப் வருது. நம்மளால அதே கிரியேட் பண்ணுறாங்க, இவ்வளோ போட்டுடுறாங்க. ஆமாம், எல்லாருமே போட்டுடுறாங்க. டேட்டா பேஸ் ஃபுல்லாக எடுத்துருவாங்க, எடுத்து இமேஜை மார்க் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவளுக்கு? 16 வயசுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி போட்டு வந்துச்சுன்னா சூசைட் தான் பண்ணுவோம். அதான் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. சார், அசோக் நகர் வந்துட்டேன். ஃபுல்லாக பார்த்தாச்சு, பசங்க யாரும் இல்லை. நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் அங்கதான் இருக்கேன், வந்துட்டு இருக்கேன். ஓகே சார். வணக்கம் சார். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தாச்சு, சந்தேகப்படமா எந்த பிரச்சனை இல்லை. சரி, ஒரு 2 நாள் நல்லா கவனிங்க. ஏன்னா கொஞ்சம் சென்சிட்டிவான கேஸ், மேல நிறைய ப்ரெஷர் இருக்கு சின்ன பொண்ணுங்கிறதுனால. எந்த பசங்க வந்தாலும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சு அனுப்புங்க. அதெல்லாம் பார்த்து என்னங்க சார்? ஏன் தோற இறங்கி வர மாட்டீரோ? என்னடா அதுக்கு? 2 வீட்ல இருந்து வரோம். பார்த்தா டவுட்டா இருக்கு சார். நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். 2 வீட்ல இருந்து வரோம். எந்த காலேஜ்ல நீங்க? சார் நாங்க HSC காலேஜ். காலேஜ் என்ன கண்டனே கிடப்பியா? சார் அஞ்சாலாம் கிடையாது சார். நாங்கள் டெக் ஸ்டூடெண்ட்ஸு. நாங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கறனா பாருங்க. ஃப்ரீலான்சிங் வேற கட்டு ஒர்க்கே அதுதான். செக் பண்ணி பாருங்க. சார், என்னாச்சு? என்ன பிரச்சனை? சார் இதை காலேஜ் பசங்கண்ணா கேஷ் போடுறீங்க. ஃபுல்லாக உள்ள லேப்டாப்பு ஒயரு பண்ணுறானுங்க போல. யாரா நீங்க? சார் இப்பதாங்க சார் இவர்கிட்ட சொன்னேன். எத்தனை டைம் சார் சொல்றது? சார் கை வைக்கிறீங்க. சார் சொல்றோம் சார். நாங்கள் ஃப்ரெண்டு வீட்லேருந்து வரோம். டெக் ஸ்டூடெண்ட் சார் நாங்கள். சரி, உங்களுக்கு எதிராக இவ்வளோ கேஷ்? எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணுறோம், அப்புறம் ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணுறோம். எடிட்டிங்? ஆமா, இப்ப கூட ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. பொண்ணுங்களெல்லாம் வச்சு எடிட் பண்றீங்களா? அது நீங்க தானா? சார் நாங்க எதுவும் சார் அதெல்லாம் பண்ண போறோம். இந்த ஆப்பெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட தானே இருக்கு. சரி, செக் பண்றா. எங்க எடு பாப்போம். அப்படி என்னதான் அவனுக்கு எடிட் பண்ணிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாமே. என்னடா 2 லேப்டாப்பு? இன்னும் வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? பெரிய கேஸ் மாட்டிருக்கு போலயே உங்களை வச்சு இன்னைக்கு. சரி, இது என்னன்னு செக் பண்ணு. டேய் வாங்கடா. ஆமா, உங்க 2 பேர் என்ன?
பார்த்தா அப்படிதான் தெரியுது. என்ன ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், எதுவும் கிடைக்கல. பார்த்த வரைக்கும் எதுவும் இல்ல. அனுப்பிட்டு வா நீங்க. சரி வாங்க. சரி, 2 பேரும் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு காலையில வந்து ஸ்டேஷன் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கங்க. சார் ஸ்டேஷன் எதுக்கு சார் வரணும்? அதான் செக் பண்ணிட்டீங்கல்ல. ஸ்டேஷன் வரணும்னா வரணும், இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. சரியா? உனக்கும் தான் அவங்க சொல்லி புரியவே. ம் சரி, லேப்டாப் எல்லாம் பேக்ல வச்சு கார்ல போடு. பசங்களை காலையில போலீஸ் ஸ்டேஷன் பாத்துக்கலாம். சார் 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 ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கு. ஒர்க்கா? சார் லேப்டாப் பிஸ் தாங்க சார் எங்களுக்கு எல்லாமே. அது இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, லேப்டாப் மட்டும் கொடுக்குறேன். ஆனா காலைல 2 பேர் வர்றீங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டல, எல்லாத்தையும் வாங்கிக்கோ. காலைல 2 பேர் ஸ்டேஷன் வர்றீங்க. கரெக்டா? சார் கேஷ்? கேஷா? காலைல வா தம்பி பாக்கலாம். சார் இதே வேலையா போச்சுடா. இல்லாத புடிச்சு எல்லாம் பண்ணுவானே. போய் பண்றவனை போய் பிடிக்க மாட்டானுங்க, நம்மளே பிடிச்சி கேள்வி கேட்டு. ஆமாடா, என்ன பண்றது, இல்லாதவங்க கிட்ட தான் புடுங்குவானுங்க. ஒரு வாரம் உட்காந்து பண்ண காசெல்லாம் வீட்டு போயிட்டாங்க. வேற ஃபேஷன் வரணுமா? நாளைக்கு போய் பார்த்துப்போம் என்னன்னு. ஏதோ மெயில் வந்துருக்குடா. என்ன மேட்டா? கம்பெனி வீடியோ எடிட்டிங் பண்ணி தருவோம். நைட் குள்ள பண்ணி தர சொல்றானுங்க. ஆனா 10K ஆஃபர் பண்றாங்கடா. 10K-வா? எப்பரா ஒர்க்கே பார்க்காம 10K சொல்லுவாங்க? இப்பெல்லாம் ஸ்கேம் வருது. நீ எதுக்கும் நீ மேல சொல்லு, நான் நம்மளோட போட்டு பாக்குறேன். சரி இதை சொல்றேன். ஸ்கேம் மாதிரி தெரியல. நீ எதுக்கும் நம்ம ஆப்ல ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஓபன் பண்ணு. சரி இருப்பாங்க. டிடிடி ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகுதுடா. என்னதுடா? பாரு. இது அந்த ஃபேஸ் மாப்பிங் ஆப்டா. பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டால் ஆகி ஐபி அட்ரஸ் எக்ஸ்போஸ்டா. டேய் இது ஏதோ ட்ராப்டா. எவன் வேணும்னே நமக்கு அனுப்பிச்சிருக்கான். ஏய் இதெல்லாம் நம்ம பண்ண மாதிரி ஆயிடுச்சுடா. எல்லாமே நம்ம லொகேஷன் செட் ஆயிடுச்சு. ஹேக் ஆயிடுச்சுடா. டேய் நீ வந்து வெளியே வர முடியுதான்னு பாரு. நான் மெயில் செக் பண்ணி பாக்குறேன். சரி பாருங்க. டேய் நம்ம ஒர்க்கிங் மெயில் இருந்து எதுவுமே இன்னைக்கு வரவே கிடையாதுடா. மெயிலே இன்னைக்கு இது என்னோட பர்சனல் நேம் தான் லாகின்ல இருக்கு. பர்சனல் மெயிலுக்கு அப்புறம் ஒர்க் அனுப்புவானுங்க. இது அவனின் வேலையா தான்டா இருக்கும். நேற்று நைட் நம்ம லேப்டாப்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, இது பிளான் பண்ணி நம்மள மாட்ட வச்சிட்டாங்கடா. நம்ம பண்ண மாதிரி ஆயிடுச்சா. ஐபி அட்ரஸ் ஃபுல்லா நம்மளோட லொகேஷன் காட்டுதுடா. இப்ப போலீஸ் கூட இது போயிருக்கோம்டா. வேற வழியே இல்ல, நம்ம இதை ஹேக் பண்ணியே தான் ஆகணும். சரி வா பாப்போம். Just two guys, we're just two guys like that. Fast moves, no time, we're on the track. Quick step, no time to look back. Try once and now, we don't back down. Keyboards click, grinding through the town. Hit it again, fast pace, no sound. Security lock, but we'll break it down. Boom, hit the code, don't stop. One more try, we're on the clock. Speed it up, let the system drop. No slowing down. Hack the system, tear it to the ground. நம்ம ஒர்க் பண்ணிக்க ஏதாச்சும் வந்துருக்கா நீ பாரு. No stopping now. Fingers flying, time's ticking fast. Press the இவ்வளவு 100 மெசேஜ் இருக்குடா நம்மளுக்கு. we're in. Hack 'em. ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாரு. We run this game, we never retreat. Just two guys, as we take the crown. Breaking through, we tear it down. Just two guys, like that. டேய் என்கிட்ட ஒரு மெயில் இருக்கு. நீ அந்த மெயிலோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணி பாரு. நம்மளோட சிஸ்டம் முதல்ல லாகின் ஆகி மட்டும் பாரு. சரி பாரு. Once denied, we don't ரூமன் மீடியா ஓகே. gmail.com. hit it again, fast pace, no ஐபி அட்ரஸ் கிடைச்சிருச்சுடா. நம்ம சிஸ்டமும் அதே இடத்துல தான் லாகின் காட்டுது. நமக்கு ஆக்சஸ் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா. சூப்பர்ரா, அவ்வளவுதான்டா. on the clock. Speed it up, let the system drop. ஆக்சஸ் சூப்பர்ரா.
டேய் அவனுக்கு நீ இப்போ அவனை ஹேக் பண்றான், அவன் தப்பிச்சிடலாம்டா. ஹேக் பண்ணி அவனுக்கு இருக்க எல்லா டீடைல்ஸ் எடுக்கும், அவன் கம்ப்யூட்டர் ஃபுல்லா கிராஷ் பண்ணி விடுவான். It's just a step we own this town. We're in the zone, no stopping now. டேய் அவங்க சிஸ்டம்ல இருக்கிற எல்லா பையர் செல்லர் டீடைல்ஸ்லாம் எடுத்துடுறான். எடுத்துட்டு அவங்க டேட்டா பேஸ்ல எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுருவாங்கடா. We're in, hack complete. We run this thing, we never retreat. Just two guys, we take the cloud, break your door, tear it down. Just two guys, like that. பத்தாடி ஸ்டேஷன் வராம எஸ்ஐலான்னு பாத்தீங்களா? இன்னைக்கே தெரியுடா நீங்க இப்படி மாட்டுவீங்கன்னு. நீ ஏன் வரையா இல்ல அடிச்சு எடுத்துட்டு போகணுமா? நாங்க எதுக்கு ஸ்டேஷன் வரணும்? உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா எங்களை மாதிரி அப்பாவி பசங்க பிடிச்சி உள்ள போட்டுருவீங்களா? சார் எல்லா எவிடன்ஸும் எங்ககிட்ட இருக்கு. யாரு பையரு யாரு செல்லரு எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. ஓ எல்லா எவிடன்ஸ் இருக்க மாட்டேன். எல்லா எவிடன்ஸ் வச்சனால தான் சார் நாங்கள் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த சிப் இருக்குல்ல, இந்த சிப்பில் எல்லா எவிடன்ஸும் வச்சுருக்கோம். அதிலும் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், ஒரு 4 பேர்த்தோடது இருக்குது. உங்களுக்கு அந்த பேர் தெரியுதான்னு பாருங்கள். மெயினானவனுங்க அதிகமாக ஃபோட்டோஸ் ரொட்டேட் பண்ணவங்களே அவனுக்கு தான். 4 பேர் சொல்கிறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஹரிஷ், விமல், நிதின். அதுவும் முக்கியமாக ஒருத்தன் சின்ன பொண்ணு ஃபோட்டோஸாக வாங்கியிருக்கான். அவன் பேர் என்னன்னா திலீப். ஏய் தசா வரானுங்களா பாரு பின்னாடி. முடிங்க சார் அவனுங்க. The boss, you don't talk a lot. Boots at the ground, whole city on lock. Old school mom, this game never stops. ஆஃபீஸில் உன் சிஸ்டம் ரீச் ஆச்சுரா ஒருத்தா. அப்போ தான் புரிஞ்சுது இந்த பசங்க எப்படி இந்த ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க. உன் மெயில் இருந்து தான் பசங்களோட டீட்டெயில்ஸ் ஐடிஸ் எல்லாம் லீக் ஆகிருக்குங்க. அடா தம்பிங்களா, நான் போய் சொன்னேடா ஸ்டேஷன் வர சொல்லி காலையில். உங்க கேஷ் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? காலைல ஸ்டேஷன் வந்திருந்தா சரி பார்த்துருங்க. சார் இதில் கேஸுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கு. இது உங்ககிட்ட இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதிர்ச்சிகரமான திருப்பமாக சென்னை சைபர் கிரைம் போலீசார் பெண்களின் புகைப்படங்களை அபாசமாக எடிட் செய்து பிளாக்மெயில் செய்து ஆன்லைனில் பணம் பறிக்கும் பெரிய கும்பலை கைது செய்துள்ளனர். குற்றவாளிகளில் ஒரு போலீஸ் அதிகாரியும் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த புகைப்படங்களை வாங்கியவர்களும் விற்றவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அசோக் நகர் இப்போது ஓரளவு நிம்மதி அடைந்துள்ளது. ஆனால் இன்னும் ஒரு பெரிய புதிர் நிலவுகிறது. இந்த மோர்பிங் ஆப்பை உருவாக்கியவன் யார்? விசாரணை அதிகாரிகள் கூறுகிறார்கள் அந்த டெவலப்பர் ஒரு கோஸ்ட் போல செயல்படுகிறான். ஹேக்கிங் மற்றும் டிஜிட்டல் மறைவில் வல்லுனர். எந்த அடையாளமும் இல்லை, எந்த தடயமும் இல்லை, எந்த தவறும் இல்லை. போலீசார் உண்மையான மூளையை பிடிக்க முடியுமா? அல்லது அவன் இருட்டின் பின்னால் என்று மறைந்து விடுவானா?